தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியில மீன லக்கணத்துல ஹஸ்தம் நட்சத்திரத்துல இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. அதாவது சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு முழுவதுமா பயிற்சியான பிறகு இந்த மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்ப சனி பயிற்சியோட அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு தெளிவாவே தெரிய தொடங்கும். இந்த ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில இருக்காரு. 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1ஆம் தேதி பிறகுது அன்னைக்கு மேசராசிக்கு போறார். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரிய பகவான் மேசராசிக்கு போறார். செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு. 7ஆம் தேதி கடகராசிக்கு போய் நீசமடைகிறார். புதன் கும்பராசியில இருக்காரு. 10ஆம் தேதி மீனராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி மறுபடியும் மேசராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் உச்சத்துல மீனராசியில குருவோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல ரிஷபத்துல பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காரு. சனி பகவான் பயிற்சியாய் மீனராசிக்கு போயிருக்காரு. ராகு மீனராசியில இருக்காரு. கேது கன்னிராசியில இருக்காங்க. அப்ப சனியும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, என்ன முன்னேற்றம் இருக்கு, என்ன இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், செய்ய வேண்டிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சனிப்பெயர்ச்சி முடிஞ்ச உடனேயே இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது வந்திருக்கு. மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுல இருந்து 4வது வீட்டுக்கு போயிருக்கார். அதாவது 4ல சனி அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில பாதி. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி 2026லன்னு சொல்றாங்க, நீங்க என்ன இப்பயே சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வந்து திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறது சனி பகவானோட பயிற்சி 2026ல தான் இப்ப இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் பல பேருக்கு குழப்பம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இப்ப சனி பயிற்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இது கிடையாது. ஏன்னா ஆகம விதிப்படி தான் கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறத செய்வாங்க எந்த ஒரு காரியத்தையுமே. அப்ப வாங்கிய பஞ்சாங்கப்படி அப்படிங்கிறது தான் திருநள்ளாறுல சனிப்பெயர்ச்சி நடக்கும். ஆனா உண்மையான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது திருக்கணிதப்படி இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு மார்ச் 29ல. அது என்ன திருக்கணிதம் வாக்கியம் அப்படின்னு நீங்க சந்தேகத்தோட கேட்கலாம். அதாவது திருக்கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமான ஒரு பஞ்சாங்கம். இப்ப சூரியன் உதிக்கிறத சொல்லக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா, சூரியன் 18 நிமிஷத்துக்கு முன்னாடியே உதிச்சிருச்சு. அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் சொல்றதுக்கு 18 நிமிடத்திற்கு முன்னாடியே உதிச்சிருச்சு. அந்த ஒளி கற்றைகள் பூமியை அடையறதுக்கு 18 நிமிஷ கால இடைவெளி, அந்த தூரத்தை கடந்து வர்றதுக்கு அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கணிச்சு சொல்லக்கூடியதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். உங்களோட ஜாதகம் அப்படிங்கறத எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா திருக்கணித முறைப்படி தான் எழுதப்பட்டிருக்கும். அதனால சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு குழப்பமும் தேவை இல்லை. சரி, இப்ப சனி பகவான் இருந்த இடம் 3, இப்ப வந்த இடம் 4. இருந்த இடத்தை விட வந்த இடம் நல்லதா கெட்டதா ஜோசியர்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லை, ஒரு சுமாரான அமைப்பு. சரி, பெருசா ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு கிடைக்குது. அதை நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். சனி பகவான் தான் இருக்கிற இடத்துல இருந்து 3, 7, 10 இந்த வீடுகளை பார்ப்பாரு. அப்ப மீனராசிக்கு பயிற்சியான சனி பகவான் 10ஆம் பார்வையா உங்களோட சொந்த ராசியை பாக்குறாரு. அப்ப அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கறதும் உங்களுக்கு தொடர்ச்சியா வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப சனியோட பார்வையில நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களோட செயல்பாடுகள் என்னவோ அதுக்குண்டான பலனையும் சரி, அதுக்குண்டான தண்டனைகளையும் சரி சனி பகவான் கொடுப்பாரு. அதனால எப்போதும் நேர்மை, கர்ம வினைகளின்படி வாழணும். ஒரே வார்த்தையில சொன்னோம்னா தர்ம வழி நடந்து கர்ம வினையில வாழ்ந்தா சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுப்பார். ஏன்னா அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்ப நாம 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பெருகும். உங்களை சுத்தி நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது சிவங்கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதை விட ஒரு ஏழைபால என்கிட்ட காசு இருந்தா சிவங்கோயில இந்த கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவானே, இந்த ஆலயம் இப்படி கிடைக்கே அப்படின்னு யோசிச்சானா ஒருத்தன். சிவங்கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு உண்டான பலன் அவனோட நினைப்புக்கே கிடைச்சுதான்.
அப்படிப்பட்ட யோகம் அப்படிங்கிறதா சனி பார்வையில் இருக்கும்போது நீங்க நல்லது நினைச்சா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால அர்த்தாஷ்டம சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருங்க. பெற்ற தாயார கொஞ்சம் நல்லபடியா பாத்துங்க. மற்றபடி சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதையும் கொடுக்காது. சரி, இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மீனராசியில சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கார். அதாவது இது ஒரு பரிவர்த்தனை யோகம். குருவோட சுக்கிரனும் சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காரு. உங்களோட ராசிநாதன் குரு பகவான் ரிஷப ராசியில சுக்கிரனோட வீட்லயும் அவரோட வீட்டுல சுக்கிரனும் உச்சத்திலையும் வக்கரத்திலையும் இருப்பாங்க. இது அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இந்த மாசம் முழுக்க நல்லது உங்களுக்கு செய்ய போறார். 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் உச்சத்துல இருக்காரு. அப்படிங்கும் போது உத்தியோக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சின்ன பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பதவி உயர்வால சில பேருக்கு டிரான்ஸ்பர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஏதோ குடும்பத்தோட இருந்தோம், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு 10 ரூபா சம்பளம் கிடைச்சது, இப்ப 12 ரூபா கிடைச்சிருக்கு, ஆனா வேற ஊர்ல போய் வேலை செய்யற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கொஞ்ச நாளைக்கு திரும்பி வந்துட்டு போறோம். இந்த மாதிரி அர்த்தாஷ்டம சரி காலகட்டத்தெல்லாம் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வரணும்னு நினைச்சு எடுத்துட்டு போயிடணும். அதனால வேற ஊர்ல வேலை செய்யக்கூடிய சூழல் வந்தாலோ இல்ல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழல் வந்தாலோ கண்ணை மூடிட்டு ஓடி போயிடுங்க. அது ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு இதை நாம சொல்லிடலாம். அது மாதிரி கும்பராசியில புதன் இருக்கார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானத்துல புதன் பல நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுப்பாரு. சில மாணவர்களுக்கு கடல் தாண்டி போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, அது மாதிரி கடல் தாண்டி போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு. மாமா மச்சான் ஒருத்தர் இருக்கான், சிங்கப்பூர்ல இருக்கான், துபாயில இருக்கான், ஒரு விசா அனுப்புறேன்னு சொன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் நிறைய உங்களை தேடிக்கிட்டு வரும், பயன்படுத்திங்க. அது மாதிரி மாமா மச்சான் வழியில நிறைய மங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். வேறு நிறைய உறவுகள் கூட கூடி நேரத்தை செலவு பண்ணுவீங்க. கல்யாணம் காட்சி, ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போறது, ஒரு முகூர்த்தத்துல ஒன்று சேர்றது, நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும். தொடர்ந்து அடுக்கடுக்கா நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய மாசமா இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசம் தொடங்கி 7ஆம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் போய் நீசமடைகிறார். ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் நீசமடைகிறார். அப்படிங்கும் போது 5ஆம் இடத்து அதிபதி பலம் இழக்கிறதால கொஞ்சம் பிள்ளைகளை நாம கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். பிள்ளைங்க தேவையில்லாம அண்டை வீடு அடுத்த வீட்டுல சண்டை போட்டு வந்துடும், பிள்ளைகளால பிரச்சனை வரும். இது மாதிரி காதல் உறவுகள் இந்த மாதிரி சிக்கல் கூட வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. 12ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கறதால அவரு நீசமடைகிற இந்த நேரத்துல விரய செலவுகள் அப்படிங்கிறது குறையும், கடனை அடைக்கலாம். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது அகலும். சில பேருக்கு பழைய வண்டி வாகனத்தை போட்டுட்டு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த மாதிரி சனியோட அர்த்தாஷ்டம ஸ்தானம் அப்படிங்கிறதும் வலுவடைகிறதால தேவையற்ற ஊர்ப்பகைகள் வரும். அதனால கூடுமான வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. வேலை செய்யற இடத்துல ஒருத்தரோட பிரச்சனை வருதா, சரிப்பா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு வல்லடி வம்பு வழக்கு பண்ணிட்டு கூடாது. அடுத்தவன் பிரச்சனையில மூக்க நுழைக்க கூடாது. ஒட்டி கடைக்கு போனோம்னா அங்க ஏதாவது அரசியல் பேசிட்டு இருக்கேன் போறேன் வரேன்னா நமக்கு ஏன்டா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போனோமா டீயே உச்சமா வந்தமான இருக்கணும். அந்த மாதிரி பாத்துக்குங்க. அது மாதிரி நிலபுலம் சார்ந்த பிரச்சனைகள் எங்கேயாவது நடத்தும், பங்காளிகளுக்குள்ள அடுத்தவங்க உள்ள நடக்கும். அங்க போய் நம்ம மத்தியஸ்தம் பண்ண போய் பிரச்சனை நம்ம கிட்ட திரும்பி போவோம். அதனால தேவையற்ற பிரச்சனைகளுக்கு போகாதீங்க. குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள எங்கேயாவது சண்டைன்னா விலக்கி விட போகாதீங்க. அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். 2 பேரும் சேர்ந்துட்டு உங்களை 4 முத்து வாங்கிட்டு வர்ற மாதிரி ஆகி போவோம். அது மாதிரி அரசியல்வாதிகள் தேவையற்ற கருத்துக்களை மேடைகள்ல பேசிட வேண்டாம். ஆதாரமற்ற பேச்சுக்களை பேசிடக்கூடாது. சமூக வலைதளங்கள்ல எழுதும் போது கவனமா இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லாத ஒரு நல்ல மாதம். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி தொடங்கி இருக்கு அப்படிங்கறதால சனிக்கிழமையில விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்திட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. மிக சிறந்த ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாசம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.